மென்சுரேஷனில் நெக்ஸ்ட்டு 10 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறேன். அதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு தூக்கி போடாதீங்க. நீங்கள் வந்து ஃபார்முலாஸை தரோவாக ஞாபகம் வச்சுருக்கணும் அண்ட் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட் இந்த சாப்டரில் தரவாவீங்க. இந்த சாப்டர்லேருந்து கூட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தான் இதில் மேஜரே. ஓகேவா? ஓகே. வால்யூம் ஆஃப் அ க்யூப் வந்து 512 மீட்டர் க்யூப்னு கொடுத்தாச்சு. சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ க்யூப் வந்து ஏ க்யூப்டு விச் இஸ் 512 கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ என்ன 8ன்னு எழுதலாமா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூப் வந்து 6a² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 6 × 8 ஸ்கொயர்டு. ஸோ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடும். சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் ஒன் சைட் ஆஃப் அ க்யூப் இஸ் டபுள்டு. சரியா? ஒரு சைட் ஆஃப் அ க்யூப் வந்து டபுள் ஆச்சுன்னா வாட் பர்சன்டேஜ் டஸ் த வால்யூம் ஆஃப் த கரஸ்பாண்டிங் க்யூப் இன்க்ரீஸ். சரியா? வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நான் வந்து எப்பவும் போல் என்னது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ நான் 5ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ வால்யூம் என்ன 125. ஓகேவா? டபுள் ஆகுது. டபுள் ஆச்சுன்னா என்னது 10 ஆகுமா? 5 × 2 டபுள் ஆகுதுன்னா 2aன்னு எழுதலாமா? ஸோ விச் இஸ் 10. ஸோ அதோட வால்யூம் என்ன 1000. ஸோ இவன் என்ன கேட்குறான்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ 1000 - 125 டிவைடட் பை 125 × 100ன்னு போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னங்கிறது கிடச்சிரும். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 700% வந்துடும். ஓகேவா? நான் எப்போவுமே இந்த மாதிரி பர்சன்டேஜ், அதாவது நான் வந்து பர்சன்டேஜஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னா நம்ம வேல்யூ அசியூம் பண்ணலாம். சரியா? ஸோ அப்படி அசியூம் பண்ணி போடுங்க. அது கொஞ்சம் நல்ல டீசெண்டான வேல்யூவாக வச்சுக்கோங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து 2, 8 இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அது கேல்குலேஷன் டிஃபிகல்ட்டியை இன்னும் அதிகப்படுத்திடும். ஓகே, அடுத்து, if a cone and a sphere have equal radii and equal volumes, what is the ratio between the height of the cone and diameter of the sphere? சரியா? ஸோ கோனோட வால்யூம் வந்து 1/3 πr² ஹெச்சா. ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்ன 4/3 πr³ ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ 4r = hன்னு வருமா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த டயாமீட்டர், வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த height of the cone and the diameter of the sphere. சரியா? ஸோ height of the cone என்ன எழுதலாம்? 4rன்னு எழுதலாமா? ஓகேவா? டயாமீட்டர் என்னென்னு எழுதலாம்? 2rன்னு எழுதலாமா? which is h/2. அது நமக்கு தேவையில்லை. 2rன்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ டயாமீட்டர் வந்து நம்ம வந்து 2rன்னு எழுதலாம், ஹைட்டை வந்து 4rன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு அதுதான் வந்திருக்கு. ஓகேவா? r², இதில் வந்து r³ r × r × r r × r × h. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா h = 4rன்னு நமக்கு வருமா? ஸோ அதனால் h = 4r. ஸோ இவன் என்ன கேட்டிருக்கான்? ஹைட் ஆஃப் த கோன் அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். சரியா? ஸோ அதனால் 4r = 2r. ஸோ r கேன்சல் ஆயிரும். 4 = 2 வரும், which is 2:1. டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து, if a full cistern is 3 meter long, 2 meter wide and 1 meter deep, how many liters of the water can be thrown out so that to keep the water level 50 cm? சரியா? ஓகே, இப்போது சிஸ்டர்னா என்ன? டேங்க்கு. ஓகேவா? டேங்க்கோட அகலம் என்ன, லென்த் என்ன, எவ்வளோ டீப் என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 3 meters லாங்கு, 2 meters வைடு, 1 meter டீப்புன்னு. எத்தனை லிட்ரு வந்து அதாவது நம்ம வந்து வெளியேற்றணும், அதனால் வாட்டர் லெவல் வந்து 50 சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போது 1 லிட்டருங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 cubic units. சரியா? இல்லை கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். சரியா? ஓகே, 1 லிட்டருங்கிறது என்ன 1000 cubic சென்டிமீட்டரா? ஸோ 1 கியூபிக் மீட்டர்ஸுங்கிறது வந்து இத்தனை சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ப்ராப்ளமாக பார்க்கலாம். சரியா? வாட்டர் லெவல் வந்து 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரியா? அந்த டேங்க்கில் வந்து வாட்டர் லெவல் வந்து 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்னா எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம வந்து வெளியே ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி த்ரோன் அவுட் ஸோ ஆஸ் டு கீப் த வாட்டர் லெவல் 50 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இதில் வந்து நல்லா கவனிங்க. 3 meters லாங்கு, 2 meters வைடு. சரியா? இதை வந்து ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ எவ்வளோ டீப்பாக இருக்கோ அவ்வளோ
இப்போ வந்து டேங்க் வந்து எவ்வளோ டீப்பாக இருக்கோ அவ்வளோ டீப்பில் தானே நம்மளால் வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 50 சென்டிமீட்டர் வாட்டர் இருக்கணுங்கிறது கண்டிஷனில் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ எவ்வளோ தூக்கி எறியணுங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போது டெப்த் வந்து 1 மீட்டர் அப்படின்றது டேங்க்கு கொடுத்துட்டான் இல்லையா? 1 மீட்டருங்கிறது என்னென்னா 100 சென்டிமீட்டர், கரெக்டாக? ஸோ வாட்டர் லெவல் டு பி கெப்ட் வந்து 50 சென்டிமீட்டர்னா வாட்டர் லெவல் டு பி த்ரோன் எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் தான், சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி த்ரோன் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும்னா ஸோ 300 × 200 இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேவா? மீட்டர்ஸில் இருக்க நான் சென்டிமீட்டர்ஸ்க்கு மாற்றுறேன். ஓகேவா? ஏன்னா இவன் வந்து 50 சென்டிமீட்டர்ஸில் தான் வந்து வாட்டர் லெவல் இருக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நான் சென்டிமீட்டர்ஸில் மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ 300 × 200. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி த்ரோன் எவ்வளோ? அதாவது எவ்வளோ வாட்டர் லெவல் வந்து த்ரோ பண்ணோம்? அதுவும் 50 சென்டிமீட்டர் தான். ஏன்னா 50 சென்டிமீட்டர் தான் வச்சுக்க சொல்கிறோம். ஸோ அதனால் 50 சென்டிமீட்டர் நம்ம வெளியேற்றணும், கரெக்டாக? ஸோ அது 50. ஸோ 300 × 200 × 50 விச் இஸ் இத்தனை கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ தெரியுதா நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொன்னேன்னு? ஸோ எத்தனை லிட்டர்ஸ் வந்து நமக்கு தேவை என்னது வெளியேற்றணும் அப்படின்னா, ஸோ இந்த லிட்டர்ஸில் இருக்குது, கியூபிக் சென்டிமீட்டர்ஸில் இருக்கிறத லிட்டர்ஸ்க்கு மாற்றணும்னா 1 லிட்டர் வந்து என்னது 1000 கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 3000 லிட்டர்ஸ். ஸோ தூக்கி போடணும், அதாவது வெளியேற்றணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? லிட்டரலாக தமிழ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணோன்னா மீனிங்கே மாறிடும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணல. ஓகேவா? ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 16 சென்டிமீட்டர்ஸ். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். சரியா? ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தாச்சு, ஹைட்டு கொடுத்தாச்சு, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 45th ப்ராப்ளம். ஸோ நமக்கு என்ன கொடுத்தாச்சு? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 1056 கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ விச் இஸ் 2πr × 16. சரியா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்னது? சிலிண்டர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன? 2πrh. சரியா? ஸோ 2πrh வந்து என்னது கொடுத்துட்டான் 16. ஸோ இதை வச்சு ஆரை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கண்டுபிடிங்க. 21/2 கிடைக்கும். சரியா? ஸோ வால்யூம் கேட்டிருக்கான் πr²h. ஸோ போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 5544ன்னு அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரூம் இஸ் 8 meters லாங் அண்ட் 4 meters வைட். சரியா? ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் வந்து 8 meters லாங் அண்ட் 4 meters வைட். சரியா? ஹவு மெனி பேவிங் ஸ்டோன்ஸ் ஈச் மெஷரிங் 2.5 டெசிமீட்டர். ஓகேவா? இது டயமீட்டர் இல்லை, டெசிமீட்டர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பை 2 டெசிமீட்டர் ஆர் ரிக்வயர்ட் டு பேவ் இட்ஸ் ஃப்ளோர். சரியா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? லென்த் வந்து 8 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான், பிரெத் வந்து 4 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். இதையும் டெசிமீட்டரில் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ 80, ஒரு மீட்டர் வந்து 10 டெசிமீட்டர்ஸ். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 80 டெசிமீட்டர், இது வந்து 40 டெசிமீட்டர். ஸோ இந்த டெசிமீட்டர், சென்டிமீட்டர், இந்த கன்வர்ஷன்லாம் கொஞ்சம் ஞாபகம். ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் நிறையா நான் அந்த இதாக கூகுள் அடிச்சிங்கனாலே வரும். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் கன்வர்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். லென்த் இன்ட்டு பிரெத்தா. ஸோ 80 × 40 விச் இஸ் 3200 டெசிமீட்டர், ஸ்கொயர் டெசிமீட்டர். ஓகேவா? அதுக்கடுத்து ஏரியா வந்து அதுவே அவனே கொடுத்துருக்கான். 2.5/2னா 2.5 × 2. ஓகேவா? பைனா ஒன்று டிவைட்னு போடக்கூடாது. ஓகேவா? இது மேட்ரிக்ஸ்லலாம் 2/2 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பை இது. சரியா? ஸோ 2.5 × 2 விச் இஸ் 5a. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? எத்தனை பேவிங் ஸ்டோன்ஸ்னு கிடச்சிருமா? ஸோ டிவைட் பண்ணுங்கள், பேவிங் ஸ்டோன்ஸ் கிடச்சிரும். அடுத்து ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கார்பெட்டிங் அ ஸ்கொயர் ரூம் ஆஃப் சைடு 8 meters வித் அ கார்பெட் அட் அ ரேட் ஆஃப் ₹4 per meterன்னு மாற்றிக்கோங்க. 40 கிடையாது, இது 4. சரியா? ஓகே, இப்போ வந்து என்னது சைடு கொடுத்துட்டான். என்னது காஸ்ட் ஆஃப் அ ஸ்கொயர் ரூம்னு கொடுத்துட்டான். ஸோ இதுதான் சைடு. சரியா? 8 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா என்ன? A² யூனிட்ஸ். ஸோ 64 64 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ ₹4 per மீட்டரு. ஸோ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா நமக்கு காஸ்ட் கிடச்சிடும், விச் இஸ் 256. ஓகேவா? ஈஸியான ப்ராப்ளமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? த லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் 24 centimeter and 10 centimeter ரெஸ்பெக்டிவ்லி. சரியா?
லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ரோம்பஸோட லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. ஏரியா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் 2 செகண்டில் ஆன்சர் வந்துடும். தெரிலன்னா அப்புறம் முழிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஃபார்முலா என்னென்னா half d1 d2. சரியா? ஸோ 1/2 × 24 × 10 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு. The ratio between the length and perimeter of a rectangular plot is 1:3 and the ratio between the breadth and the perimeter of the plot is 1:6. What is the ratio between length and area of the plot அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? இது வந்து டேட்டா இன்அடிக்குவேட். ஏன்னா எக்ஸை வச்சுக்கோங்க, எக்ஸ்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியலல்ல ரேஷியோ. ஸோ அதனால் நான் இப்படி வச்சுட்டு பிரெத்தை கண்டுபிடிச்சிருப்பேன். சரியா? ஸோ அப்போவும் வந்து நமக்கு x²ன்னு ஒரு கன்றாவியான ஃபார்மேட்டில் நமக்கு வந்து ஆன்சரே வராது. ஸோ அதனால் டேட்டா இன்அடிக்குவேட். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வரல அப்படின்னாலே டேட்டா இன்அடிக்குவேட்டை ஸ்டிக் பண்ணிடுங்க. ஓகே, மோஸ்ட் ஆக்சுவல் டேட்டா இன்அடிக்குவேட் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில். பட் இன் சேஃபர் கேசஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல் ஏசி ஆஃப் அ ஸ்கொயர் ஏபிசிடி இஸ் 4.2 centimeters, then area of the square is என்ன? ஸோ லென்த் ஆஃப் த டயக்னல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டயக்னல் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏசி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கொயரில் வந்து ஏசி வந்து கொடுத்துட்டாங்க. நான் சும்மா அப்படியே நேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசி கொடுத்துட்டாங்க. ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்கல்ல, கொஷன்லேயே ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வந்து என்னது? A√2. கரெக்டாக? ஏன்னா லென்த் ஆஃப் த டயக்னல் வந்து 4.2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4.2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ டயக்னலோட ஃபார்முலா என்னென்னா A√2. ஸோ A√2க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு சைடு கிடச்சிரும். ஸோ சைடு கிடச்சிருச்சுன்னா ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? A² யூனிட்ஸு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு 8.82 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இதோட வந்து நமக்கு மென்சுரேஷன் டாபிக் முடியுது. தயவு செஞ்சு ஃபார்முலாஸை படிச்சுக்கோங்க. மறுபடியும் திரும்ப அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாமில் நல்லா பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் பை.